பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவ சமூகத்து அப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைய வேத சிந்தையில் லூக்காவின் சுவிசேஷக புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். இயேசுநாதர் இந்த சகையுங்கிற ஒரு மனுஷன், பாவியான மனுஷன், அந்த பாவியான மனுஷனை இயேசுநாதர் பார்த்த பொழுது, நீ மேல இருந்து இறங்கி வா, நான் உனக்கு என்ன தருகிறேன், இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்க போறேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். இயேசுநாதர் நம்முடைய வீட்டில் தங்குவதற்கு இன்னைக்கு நம்முடைய இருதய கதவை தட்டி கொண்டு இருக்கிறாரு. ஆனா திறக்கிறவங்களோட கூட அவர் உட்கார்ந்து போஜனம் பண்றாரு. ஆனா திறக்காதவனோடு கூட அவங்க உள்ள வர்றதுக்கு வழி இல்லாம நின்று கேட்டுட்டே இருக்கிறாரு. அப்ப கதவை திறந்து, அப்பா கீழே இறங்கி வா, நான் உங்க கூட உட்காரணும், நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், மகிழ்ச்சியாய் பேசி நம்ம 2 பேரும் ஐக்கியப்படலாம்னு சொல்லி அவர் அழைக்கிறாருங்க. இயேசுநாதர் நம்மளை அவரோடு கூட சேர்ந்து இருக்கும்படி, ஐக்கியப்படும்படி அழைக்கிறார். இந்த சகையை பாருங்க, ஒரு பாவியான மனுஷன், வட்டி விட்டுட்டு இருந்தவன், வட்டிக்காக காசு கொடுத்துட்டு இருந்தவன், அவன் பாருங்க, அவனுக்கு கர்த்தர் அவன் மேல கிருபை வச்சு அவன் வீட்டில் போய் தங்கணும்னு கேட்கிறார். ஏன் தெரியுமா? அவன் பணம் வட்டிக்கு கொடுத்துட்டு பாவியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவன் பயபக்தி உள்ளவனாய், கர்த்தர் மேல அன்புள்ளவனாய் இருந்தான். சரிங்களா? அதனாலதான் அங்க பாருங்க, ஆண்டவருடைய வாக்குக்காக, ஆண்டவரை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த காட்டுத்தி மரத்து மேல ஏறான், பிரயாசப்படுறான். கூட்டம் எப்படியாவது ஆண்டவரை பார்த்துடணும், எப்படியாவது ஆண்டவரோடு சேர்ந்துடணும் ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்தது. அந்த வாஞ்சை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணுங்க. இன்னைக்கு பயம் இல்லை, பக்தியும் இல்லாம இன்னைக்கு இருக்கிறத நான் பார்க்கிறேன். எல்லாம் விசுவாசிகளும் சரி, பாஸ்டர்களா இருந்தாலும் சரி, தேவன் பயபக்தி உள்ளவர்களா இருக்கணும். அந்த பக்தி தணிந்து போகுது, அந்த ஆண்டவரால் இருக்கிற பயம் தணிந்து போகுது, பக்தி இல்லாத போகுது. அவிசுவாசங்கள் இன்னைக்கு அநேக சபைகள்ல எல்லாருக்கும் உருவாகுது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சகையுவை போல ஆண்டவரை தேடுவதிலும், ஆண்டவரை பார்த்து அவரோட ஐக்கியம் வைக்கிறதிலும் ஓடி அலைந்து திரிந்தால் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இயேசுவை தேடுங்க, மனுஷனை தேடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், மனுஷனை தேடி போகாதீங்க, இயேசு கிறிஸ்துவை தேடுங்க. உங்க வேதத்தை எடுத்து வாசிங்க. வேதத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஐக்கியப்பட்டு உங்க வீட்டுல உங்க கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணி சந்தோஷப்படுவாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்க. அவர் அழைக்கிறாருங்க. இயேசு அழைக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். நீ சீக்கிரமா உன்னுடைய மேட்டிமைகளை விட்டு இறங்கி வா என்று அழைக்கிறார். அவர் அழைப்புதலை கேட்டு ஓடி வருகிற ஜனங்களே, நீங்கள் நிச்சயமா கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். மனம் திரும்பி அவன் தந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்காகவே இருக்கிறார். நாம் அவருக்காக நம்ம மேட்டிமைகளை விட்டு இறங்குவோம், நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஆமென். காட் பிளஸ்.